ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த பரிசுத்த ஆராதனையிலே கலந்து கொள்ள வந்திருக்க உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். பரிசுத்த அலங்காரத்தோடு, பயத்தோடு, நடுக்கத்தோடு கர்த்தரை கலிகூர்ந்து சேவிக்க நீங்கள் கடமைப்பட்டிருக்கிறீர்கள். ஆகையால் சபைக்கு வரும்போது இருக்கக்கூடிய அதே பயத்தோடு, பரிசுத்தத்தோடு தேவ சமூகத்திலே குடும்பமாய் அமர்ந்து நாம் ஆராதனையிலே கலந்து கொள்வோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர், நமக்காய் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவர். ஆமென். ஜெபிப்போம். கிருபையும் இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் ஆராதிக்கிற தேவன், நாங்கள் விசுவாசித்திருக்கிற தேவன் இன்னார் என்று அறிந்திருக்கிறோம். நீர் சர்வ வல்லமையுள்ளவர், சாவாமை உள்ளவர், அதர்சனமானவர், நித்தியானந்த பிரபு. ஆண்டவரே, நீர் ஏக சக்கராதிபதி. துதிக்கிறோம். இந்த ஆராதனைக்கு ஆண்டரே ஆன்லைன் மூலமாகவும் கலந்து கொள்ள வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். உம்முடைய பிரசன்னத்தினால் மூடிக்கொள்ளும். உம்முடைய கிருபையை உம்முடைய மக்களை சூழ்ந்து கொள்ளட்டும். மனுஷனுடைய வார்த்தைகள் அல்ல ஆண்டவரே, என் தேவனுடைய வார்த்தைகள் தம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே தொடட்டும், தேற்றட்டும். உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக, உம்முடைய கிருபை வெளிப்படுவதாக. உமக்கே கன மகிமை, துதி, ஸ்தோத்திரம் எல்லாம் செலுத்தி இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. நம்ம மத்தியில் இருக்கதான தேவ பிள்ளைகள் முன் வந்து கர்த்தரை பாடி ஆராதித்து மகிமைப்படுத்துவார்கள். அவர்களோடு சேர்ந்து நாமும் கர்த்தரை பாடி ஆராதித்து மகிமைப்படுத்துவோம். ஆமென். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காணொளி காட்சி மூலமாய் தேவனை ஆராதிக்கும்படி கூடி வந்திருக்கும் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்தில் தெரிவிக்கிறோம். இந்த வேளையும் கூட இந்த தந்தையர் தினத்திலே நான் பரம தகப்பன் நம்மை ஆசீர்வதிக்கும்படிக்கு ஆண்டவர் இயேசு சொன்ன வார்த்தையின்படியே மத்திய 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தின்படியே பொல்லாதவர்களை நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஏவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்துக்கு பிதா தம்மிடத்தில் வேண்டுகளுக்கு நன்மையான ஈவுகளை கொடுப்பது அதிக நிச்சயமளவா என்ற வார்த்தையின்படி பொல்லாத தகப்பன் தான் பிள்ளை கேட்கும்போது நல்ல ஈவுகளை கொடுப்பான் என்று சொன்னால், பரம தகப்பன் நம்மை உண்டாக்கின பரம பிதா நம்மை ஆசீர்வதிப்பது அதிக நிச்சயமளவா என்ற வார்த்தையின்படி ஆண்டவனை ஆசீர்வதிக்கும்படிக்கு இந்த தந்தை தினத்திலே கர்த்தராய் ஆண்டவர் பரம தகப்பனாய் வெளிப்பட்டு நம் ஒவ்வொரையும் ஆசீர்வதிக்கும்படிக்கு ஒரு பாடலை பாடப்போகிறோம். தேவா என்னை ஆசீர்வதியும்படி சொல்லி என் எல்லையை பெரிதாக்கும் உமது கரம் என்னோடு இருந்து எல்லா தீங்குக்கும் விலக்கிடும் தேவனே இயேசுவே என்று சொல்லி ஆண்டவராய் இயேசுவே பரம தகப்பனை அழைத்து பாடுவோமா? ஆசீர்வதியும் எல்லையை பெரிதாக்கும் தேவா என்னை ஆசீர்வதியும் எல்லையை பெரிதாக்கும் உமது கரமே என்னுடன் இருந்து எல்லா தீங்குக்கும் விலக்கிடும் உமது கரமே என்னை
சபையில் எழுந்தருளி மகிமை பொழிந்திடுவே. மகிழ்ச்சி பொங்க பாடிட மக்கள் மனது நிறைந்திடுவே. தீவாயினை ஆசீர்வதியும் எல்லையை பெரிதாக்கும். தீவாயினை ஆசீர்வதியும் எல்லையை பெரிதாக்கும். இரட்சிப்பின் மதில்கள் உயர்ந்திட வாசல்கள் துதியால் நிறைந்திடும். இரட்சிப்பின் மதில்கள் உயர்ந்திட வாசல்கள் துதியால் நிறைந்திடும். ஊழிய எல்லையை நீ விரித்து எந்நாளும் சேவையில் கலந்திடும். ஊழிய எல்லையை நீ விரித்து எந்நாளும் சேவையில் கலந்திடும். தேவ சபையில் எழுந்தருளி மகிமை பொழிந்திடுவே. மகிழ்ச்சி பொங்க பாடிட மக்கள் மனதில் நிறைந்திடுவே. தீவாயினை ஆசீர்வதியும் எல்லையை பெரிதாக்கும். தீவாயினை ஆசீர்வதியும் எல்லையை பெரிதாக்கும். என்றென்றும் இயேசுவின் கரத்தினார் லண்டன்று தேவையை பெற்றிடுவே. என்றென்றும் இயேசுவின் கரத்தினார் அன்றென்று தேவையை பெற்றிடுவே. ஒன்றுக்குமே குறைவில்லை, சொந்தமாய் உண்மை சாதிடுவே. ஒன்றுக்குமே குறைவில்லை, சொந்தமாய் உண்மை சாதிடுவே. தேவ சபையில் எழுந்தருளி மகிமை பொழிந்திடுவே. மகிழ்ச்சி பொங்க பாடிட மக்கள் மனதில் நிறைந்திடுவே. தீவாயினை ஆசீர்வதியும் எல்லையை பெரிதாக்கும். தீவாயினை ஆசீர்வதியும் எல்லையை பெரிதாக்கும். தெய்வீக வாசனை சாட்சிக்கே தீங்கி முற்றிலும் நிக்கிடுமே. தெய்வீக வாசனை சாட்சிக்கே தீங்கை முற்றிலும் நிக்கிடுமே. ஆவியும் அருளும் தங்கிடவே ஞானத்தின் அறிவு பெற்றிடவே. ஆவியும் அருளும் தந்திடவே ஞானத்தின் அறிவு பெற்றிடவே. தேவ சபையில் எழுந்தருளி மகிமை
பரம தகப்பன் நம்மை ஆசீர்வதிக்கும்படி கடந்து வந்திருக்கிறார். ஆண்டவர் நம்ம பாடினது போல எல்லா தீங்குக்கும் விலக்கிடும் தேவனே இயேசுவே, நம்முடைய கரம் என்னோடு இருந்து எல்லா தீங்குக்கும் விலக்கிடும் பாடினது போல ஆண்டுடைய கரம் நம்மோடு இறங்கி நம்ம மீது அமர்ந்து எல்லா தீங்குக்கு விலக்கி பாதுகாக்கும்படி ஒரு பிரசன்ன கர்த்தராய் வெளிப்பட்டிருக்கிறார். வேதம் சொல்கிறது, ரோமர் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் இப்படியா வாசிக்கிறோம், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவர்கள் அன்புக்குறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று வார்த்தையின்படி ஆண்டவர் நமக்கு பரம தகப்பனாய் இருக்கிறபடியினால், அவர் நம்ம பேச சொல்லி அழைத்திருக்கிறபடியினால் நம்ம வாழ்க்கை நடக்கிற எல்லா தீமைகளையும் நன்மையாய் அவர் மாற்றுகிறவர் இருக்கிறார். அப்பேற்பட்ட தேவனை ஆராதிக்கிறபடியினால் நம்ம ஆண்டவனுக்கு சொல்ல போறோம், நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கு என்று சொல்லி ஆண்டவர் நடத்தி வந்த பல் நினைத்து அவருக்கு நன்றி சொல்லி பாடுவோமா? நன்மைக்கே நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நன்றி நன்றி எல்லா நன்மைக்கே நன்றி. நன்றி நன்றி எல்லா நன்மைக்கே நன்றி. நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. தீமைகளை நன்மையாக மாற்றினேன், துன்பங்களை இன்பமாக மாற்றினேன். தீமைகளை நன்மையாக மாற்றினேன், துன்பங்களை இன்பமாக மாற்றினேன். நன்றி நன்றி எல்லா நன்மைக்கே நன்றி. நன்றி நன்றி எல்லா நன்மைக்கே நன்றி. நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. சிலுவைதனை அனுமதித்தே நன்றி, சிந்தைகளை மாற்றிவிட்டே நன்றி. சிலுவைதனை அனுமதித்தே நன்றி, சிந்தைகளை மாற்றினே நன்றி. நன்றி நன்றி எல்லா நன்மைக்கே நன்றி. நன்றி நன்றி எல்லா நன்மைக்கே நன்றி. நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. உள்ளான மனிதனை புதிதாக்கி உடைத்து உருமாற்றி நடத்துகிறேன். உள்ளான மனிதனை புதிதாக்கி உடைத்து உருமாற்றி நடத்துகிறேன். நன்றி நன்றி எல்லா நன்மைக்கே நன்றி. நன்றி நன்றி எல்லா நன்மைக்கே நன்றி. நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. என் கிருபை உனக்கு போதும் நின்றே, பலவீனத்தில் என் பலன் நின்றே. என் கிருபை உனக்கு போதும் நின்றே, பலவீனத்தில் என் பலன் நின்றே. நன்றி நன்றி எல்லா நன்மைக்கே நன்றி. நன்றி நன்றி
நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. தாங்கிடம் பலன் தந்தி நன்றி, தப்பி செல்ல வழி செய்தி நன்றி. தாங்கிடும் பலன் தந்தி நன்றி, தப்பி செல்ல வழி செய்தி நன்றி. நன்றி நன்றி எல்லா நன்மைக்கே நன்றி. நன்றி நன்றி எல்லா நன்மைக்கே நன்றி. நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. விசுவாச பணமின்றி நன்றி, பொன்னாக விளங்க செய்தி நன்றி. விசுவாச புறமைக்கு நன்றி, பொன்னாக விளங்க செய்தி நன்றி. நன்றி நன்றி எல்லா நன்மைக்கே நன்றி. நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி. நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நம்ம பாடணும். என் கிருபை உனக்கு போதும் என்றீர், விளைவினத்திலே பெலன் என்றீர் இல்லையா? அன்றைக்கு ஆண்டவர் மோசே அழைத்தார். அன்றியும் அவருடைய தீர்மானத்தை அழைக்கப்பட்டவர்களாய் அவர்கள் அன்புக்குறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கின்ற வாக்களிக்கிற ஆண்டவர் வாழ்க்கையில் அவர் அழைத்து எல்லாவற்றையும் நன்மையை மாற்றுவேன் வாக்களித்த ஆண்டவர் அழைப்பது மாத்திரமல்ல, அன்றைக்கு மோசையை பார்த்து ஆண்டவர் சொன்னார், உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன். யாத்ராங்க 33ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் இப்படியாக வாசிக்கிறோம், நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றும் என் கண்களின் கிருபை கிடைத்தது என்றும் தேவரீர் சொன்னதுண்டோ. அன்றைக்கு மோசே ஆண்டவர் பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் சொன்னீங்களே ஆண்டவரை, என்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன், என் கண்களின் கிருபை கிடைத்தது என்று சொல்லி. அவர் நம்ம பெயர் சொல்லி அழைத்தது மாத்திரமல்ல, இந்த தந்தையத்தினிடத்தில் அவருடைய கண்களில் நமக்கு கிருபை கிடைத்தது என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்று சொல்லி. கிருபை, அந்த கிருபை நம்மளை பெரியவனாக்கும், அந்த கிருபை நம்மை வாழ வைக்கும். அதனால தான் தாவீது சொல்லுகிறார், தாழ்வில் நம்ம நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் என்று சொல்லி. நம்ம தாழ்வில் ஆண்டவர் நினைத்து இம்மட்டுமாய் பாதுகாத்து அவர் நடத்தி வருகிறான்னு சொன்னால் அது அவருடைய கண்கள் நமக்கு கிடைத்தது. அந்த கிருபையே, அந்த கிருபைக்கு அளவில்ல. அப்பேற்பட்ட கிருபை இன்னைக்கு ஆண்டவர் கொடுப்பேன் வாக்கு கொடுக்கிறபடியினால், அவருடைய கரம் நம்மோடு இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறபடியினால் நம்ம சொல்ல போறோம், காக்கும் கரங்கள் உண்டு எனக்கு, காத்திடுவார் கிருபையாலே. இம்மட்டும் காத்த தேவன் இனிமேல தொடர்ந்து அவர் காக்கும்படிக்கு அவருடைய கரம் என் மேலே இருக்கும், நான் ஒரு நாள் வெக்கப்பட்டு போக மாட்டேன்னு சொல்லி பாடுவோமா? நம்புவேன் இயேசுவே நம்புவேன் சொல்லி, காக்கும் கரங்கள் உண்டு எனக்கு, காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன் சொல்லி. கரங்கள் முண்டெனக்கு
ஆட்டம் வைக்கும் விதியின் தேவன் தாங்கினாரே. நேசத்தோடே என்னை பறக்க நேசருக்காய் ஜீவித்திடுவேன். நேசத்தோடே என்னை பறக்க நேசருக்காய் ஜீவித்திடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. கண்மலைகள் வியக்கும்படியா கர்த்தர் என்னை கரம் பிடித்தார். கண்மலைகள் வியக்கும்படியாய் கர்த்தர் என்னை கரம் பிடித்தார். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவேன். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. அத்திமரம் துளிர் விழாமல் நாட்டு மந்தை முதலத்தாலும் கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. காக்கும் கரங்கள் ஒன்றெனக்கு காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் ஒன்றெனக்கு காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. நம்மை அழைத்த தேவன், அவருடைய கண்கள் கிருபை கிடைத்தது மாத்திரமல்ல, அன்றைக்கு ஆண்டவராய் கர்த்தர் மோசேயை அழைத்து என் கண்கள் கிருபை கிடைத்தது சொல்லும் பொழுது மோசே ஆண்டு பார்த்து சொல்கிறார். யாத்ரா 33ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில், எனக்கும் ஜனங்களுக்கும் உடைய கண்களில் கிருபை கிடைத்தும் எதனால் அறியப்படும், நீர் எங்களோடு வருவதுதான் அல்லவா. இப்படியே பூமியின் மேலுள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உடைய ஜனங்களும் விசேஷத்திலும் விளங்கும். நீங்க கூட வந்தீங்க, நான் அழைச்சேன்னு சொல்றீங்க ஆண்டவரை, கிருபை கிடைக்குன்னு சொல்றீங்க ஆண்டவரை, எதனால இதை விளங்கும்? நீங்க கூட வந்தா தானே, நீங்க கூட வந்தா இந்த பூமியில விசேஷமானவர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார் அடுத்த வார்த்தை. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ சொன்ன வார்த்தையின்படியே செய்வேன், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் ஆண்டவர் சொன்னார். நீ சொன்ன வார்த்தையின்படியே செய்வேன்பா, அவன் கூட வருவேன்பா, நான் கூட வருவதால் நீங்கள் பூமியில விசேஷமானவர்கள். ஏன் சொன்னா உங்களை அழைத்திருக்கிறேன், அழைத்தது மாத்திரமல்ல என் கண்களுக்கு கிருபை கிடைத்துன்னு சொல்லி இந்த வார்த்தையை இந்த ஆராதனையில ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். கடந்த காலங்களில் நடத்துகிற ஒவ்வொரு கூட்டத்திலும் தேவன் சொன்ற வார்த்தை அப்படி எழுத்தளவில் நிறைவேற்றுவதை உங்கள் சாட்சிகள் மூலம் தேவன் உறுதிப்படுத்துகிறார். அநேகர் சாட்சிகளை பகிரும் பொழுது கர்த்தர் தாம் சொன்ன வார்த்தையை அவர் உறுதிப்படுத்த அறிந்து ஒரு மகிமைப்படுத்துகிறோம். அப்படி இருக்கும் பொழுது இந்த நாளிலே கர்த்தர் சொல்ற வார்த்தை, என் கண்களுக்கு கிருபை கிடைத்து சொல்லி அப்படி கிருபை கிடைக்கும்போது அடுத்த ஆண்டவர் சொல்கிறார். யாத்ரா 34ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்தில் மறுபடியும்
மோசே ஆண்டவர் சொல்ற வார்த்தை, ஆண்டவரே நம்முடைய கண்களில் கிருபை கிடைத்ததானால் எங்கள் நடுவில் எழுந்துருளும் ஆண்டவரே. அப்படி சொல்லும் பொழுது எங்க பாவத்தை நீங்க மன்னியும், எங்களை நமக்கு சுதந்திரமா ஏற்றுக்கொள்ளும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார் மோசையை பார்த்து, இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகள் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்க எல்லாருக்குமாய் செய்வேன். உன்னோடு இருக்க ஜனங்க எல்லாரும் கர்த்தருடைய செய்ய காண்பார்கள். உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும். கர்த்தர் அந்த வார்த்தையை ஆண்டவர் நமக்கு தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் சொல்லுகிறார். அவருடைய கண்கள் நமக்கு கிருபை கிடைத்தது அறியும்படிக்கு பூமி எங்கும் எந்த ஜோதனை செய்யப்பட்ட அதிசயத்தை நம்ம ஜனங்க எல்லாரும் பார்க்கும்படிக்கு செய்வேன் வாக்கு கொடுக்கிறபடியினால், அவர் நம்ம கூட வருகிறேன் வாக்கு கொடுக்கிறபடியினால், நாம் இந்த பூமியில விசேஷமான ஜனங்களா விளங்குறபடியினால் நம்ம ஆண்டவனுக்கு சொல்ல போறோம், தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் தினம் யோசிப்பவன், எதினால் நீர் என்னோடு வருவதனால் அல்லவான்னு சொல்லி பாடி கர்த்தரை மேம்படுத்துவோமா? எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாவை காட்டு பாதல் எல்லாம் கூட செல்லுது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாவை காட்டு பாதல் எல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. போதும் என் வாழ்விலே. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், கண்மலையும் கூட செல்லுது. பாவம் கொண்ட தேவ ஜனம் வானம் பார்க்குது, அவள் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. மராரி நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடு. மராவில் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடு. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன்.
ஆண்டவர் நமக்கு அவருடைய அழைத்து அவருடைய கண்களை கிருபை கொடுத்து நம்ம விசேஷமாய் மாற்றினது மாத்திரமல்ல, அன்றைக்கு யாக்கோபு தன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். தன் பிள்ளைகளை அழைத்து அவர் ஆசீர்வதிக்கும் பொழுது ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவர் சொல்லும் பொழுது சொல்லும் பொழுது யோசேப்பை குறித்து ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில், உன் தகப்பனை தேவனாலே அப்படி ஆயிற்று, அவர் உனக்கு துணையாய் இருப்பார், சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று, அவர் உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களும் ஸ்தனங்களுக்கும் கற்பங்களுக்குரிய ஆசீர்வாதங்களை உன்னை ஆசீர்வதிப்பார். அது மாத்திரமல்ல, உன் தகப்பனை ஆசீர்வாதங்கள் என் பிதாக்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு மேற்பட்டதாக இருந்து நித்திய பர்வதங்களின் முடிவு மட்டும் எட்டுகின்றன. அவைகள் யோசேப்புடைய சிரசின் மேலும் தன் சகோதரன் விசேஷத்தின் உச்சந்தலின் மேலும் வருவதாக என்ற வார்த்தையின்படி அன்றைக்கு யாக்கோபு ஒரு தகப்பன் தன் பிள்ளையை ஆசீர்வதித்தது போல இன்னைக்கு ஆண்டவராய் கர்த்தர் இந்த வார்த்தையை சொல்லி அவர் நமக்கு பரம தகப்பனாய் வெளிப்பட்டு யோசேப்பு கொடுத்த ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படிக்கு ஆண்டவர் தன் சகோதரி விசேஷித்தவனாய் ஆண்டவருமே ஆசீர்வதிக்கும்படிக்கு உச்சந்தலையின் மேல் வரும்படிக்கு கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும்படி கடந்து வந்திருக்கிறபடியினால் அந்த ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. நமக்கு ஒரு பிதா உண்டு, பரம தகப்பன் உண்டு. ஹல்லேலூயா. தாயும் தகப்பனு கைவிட்டாலும் நான் உன்னை சேர்த்துக்களின் வாக்களித்த ஆண்டவர் இந்த தந்தையேற்றனத்திலே ஒரு தகப்பனாய் வெளிப்பட்டு நம்மை அழைத்தது மாத்திரமல்ல, அவருடைய கண்கள் கிருபை கிடைத்தது மாத்திரமல்ல, நம்ம கூட இருந்த விசேஷமாய் மாற்றினது மாத்திரமல்ல, யோசேப்பே ஒரு தகப்பன் ஆசீர்வதிக்கும் சொன்ன வார்த்தையை ஆண்டவர் நமக்கு சொல்லி ஆசீர்வதிக்கும்படிக்கு அவருடைய வல்லமையை நிரப்பும்படி கடந்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய பிரசன்னம் இறங்குவதை கர்த்தர் காண்பிக்கிறார். ஒரு தகப்பனாய் வெளிப்பட்டு பரம பிதா அவர் இறங்கி இருப்பதை கர்த்தர் காண்பிக்கிறார். சீனாய் மலைகளே, அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வெளிப்பட்ட பிதா நமக்குள்ளே தம்முடைய வல்லமையை ஊற்றி நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். காரணம், நீ அழைக்கப்பட்டவன் மாத்திரமல்ல, என் கண்கள் கிருபை கிடைத்தது என்று சொல்லி. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை விசேஷமாய் மாற்றும்படிக்கு யோசேப்புக்கு உச்சந்தலையிலே ஒரு விசேஷித்த அபிஷேகம் இறங்கினது போல நமக்குள்ளே ஊற்றும்படி கடந்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த ஆண்டவர் எப்படி ஆராதிக்க போயிடும். நாம் எங்க இருந்தாலும் எந்த இடத்திலிருந்து பார்த்தாலும் கர்த்தரை ஒரு மனதோடு ஆராதிக்கும் போது இந்த வார்த்தை அப்படியே நடக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படியே பரிசுத்த வல்லமை அளவில்லாமல் இறங்குவதை கர்த்தர் காண்பிக்கிறார். அன்று ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதித்தது போல தேவனுடைய ஆசீர்வதிக்கிறமா ஆத்தேன்னு சொல்லி ஈசாக்கு யாக்கோபுக்கு சொல்லி ஆசீர்வதித்தது போல பரமபிதா நம்மை ஆசீர்வதிக்கும்படிக்கு ஹல்லேலூயா உடைய வல்லமையால் நிரப்பும்படி கடந்து வந்திருக்கிறபடியினால் அந்த ஆண்டவரை மனதார ஆராதிக்க போகிறோம். ஆண்ட சமூகத்தில் முழங்கால் படிக்கிட்டு அவர் நோக்கி பார்த்து சொல்ல போறேன், என் கண்மலை ஆனவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, வல்லமை மாட்சிமை இறந்தவரே, மகிமைக்கு பாத்திரர் என்று சொல்லும் பொழுது இப்படி பாடி கர்த்தரை ஆராதிக்கிற வேளையிலே கர்த்தரின் கரா உங்கள் மேல் அமர்ந்து தகப்பன் தன் பிள்ளையை ஆசீர்வதிப்பது போல ஆசீர்வதிப்பேன் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அப்பொழுது கர்த்தருடைய வல்லமை உங்கள் உச்சந்தலையில் இறங்குவதை நீங்க பார்க்க போறீங்க. ஆண்டவரை பாடி மகிமைப்படுத்தி ஆராதிப்போமா? என் கண்மலை ஆனவர் என்று சொல்லி கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. சொல்லுவோமா? ஆண்டவருக்கு சொல்லுவோமா? இந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, வல்லமை மாட்சிமை இறந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே,
பாத்திரரே. ஆராதனை உமக்கே. சொன்ன வார்த்தை உறுதிப்படுத்தப்பட்டு உடைய வல்லம் இறங்கட்டும் ஐயா. அபிஷேகம் ஊற்றப்படுவதாக. ஒவ்வொரு உச்சந்தலைகளும் ஒரு விசேஷ அபிஷேகம். ஆண்டவரே, தகப்பன் தன் பிள்ளை ஆசீர்வதிப்பது போல நீ ஆசீர்வதிப்பதை பார்க்கும்படிக்கு இப்படி கத்திர வல்லமை இறங்கட்டும் ஐயா, இறங்கட்டும் ஐயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்று மகிழ செய்தி. ஆண்டவனுக்கு சொல்லுமா, உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்று மகிழ செய்தி. தூயவரே, துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஒரு மெல்ல மரபரா. ஆண்டவரே, நிரப்புறீங்கப்பா, நீங்க இறங்கி இருக்கிறீங்க ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றி கர்த்தாவே, அதற்காக உமக்கு நன்றி தகப்பனே. பரிசுத்த வல்லமை வெளிப்படுவதற்காக, கிருபை வெளிப்படுவதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. ஆண்டவனுக்கு சொல்லமா, பலவீனமான இடத்துல கிருபை கொடுத்தீங்க ஆண்டவரே. இந்த கண்களை கிருபை கிடைத்ததப்பா. இதற்கு நான் எவ்வளவு பாத்திரமா நல்ல ஆண்டவரே. கண்களை கிருபை கிடைத்ததற்கு ஆண்டவர் நான் ஏமாத்துறேன் ஐயா, நான் ஏமாத்துறோம் ஆண்டவரே. என்னையும் பொருட்டா நினைச்சு கிருபை கொடுத்தீங்களே, எனக்கு ஜீவனை கொடுத்தீங்களே, என்னை வாழ வைத்தீங்களே, உமக்காய் ஓடும்படிக்க பலப்படுத்துறீங்களே. இந்த பலப்படுத்துற வாழாமை இறங்குவதற்கா என் பலப்படுத்தல பலன் பூர்ணமாய் விளங்கும்படிக்கு இப்படி கிருபையை ஊற்றுவதற்காய் உனக்கு நன்றி பரிசுத்தாவியாகவே. சொல்லுவோமா, ஆண்டவனுக்கு சொல்லுவோமா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்த உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். எந்த உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜாணி செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவேன். ராஜாணி செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. மலையானவரே, என்னை காக்கும் தெய்வமே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா.
அப்படியே கத்திரி அந்நிய பாஷையில் அப்படியே துதிக்க போயிரும். அவையோடு பாடுவேன், கருத்தோடு பாடுவேன் வார்த்தையின்படி நம்ம கருத்தோடு கத்திரை துதித்தோம், பாடணும், மகிமைப்படுத்தணும். பாவில் நிரப்பப்பட்டிருக்கிறபடினால அந்நிய பாஷையில் கத்திரை துதிக்க போயிடும். அந்நிய பாஷையில கத்திரை மகிமைப்படுத்துகிற வேலை கத்திரின் வல்லம் அள்ளுவன் இறங்குவதே நீங்க பார்க்க போறீங்க. அதை கத்தர் காண்பிக்கிறார். உங்களை அருகிலே கத்தர் தகப்பனை போல நிற்பதை கத்தர் காண்பிக்கிறார். ஹல்லேலூயா. தகப்பனை விட்டு தூரமாய் போன இளைய மகன் திரும்ப தகப்பன்ட்ட வரும் பொழுது தகப்பன் முத்தம் செய்து அவனுக்கு உயர்ந்த வஸ்திரத்தை கொடுத்து முத்திரை மோதிரத்தை கொடுத்தது போல கத்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படி ஆண்டவர் கடந்து வந்திருப்பதை கத்தர் காண்பிக்கிறார். தகப்பனாய் கத்தர் வெளிப்பட்டு உங்களை முத்தம் செய்து ஆசீர்வதித்து உயர்ந்த வஸ்திரத்தை கத்தர் கொடுத்து முத்திரை மோதிரமாய் வைக்கும்படிக்கு கத்தரை வல்லமை வெளிப்படுவதை கத்தர் காண்பிக்கிறார். எதற்கு ஆண்டவர் இந்த முத்திரை மோதிரம் கத்தர் சொல்லுகிறார்? அன்னைக்கு எகிப்து தேசத்தை ஆளும்படிக்கு அதிகாரம் செலுத்தும்படிக்கு அவன் முத்திரம் இல்லாமல் ஒருவன் காலையும் கையை அசைகள் சொல்லும்படிக்கு பார்வோ தன் கரங்களில் முத்திர மோதிரத்தை யோசேப்பு கொடுத்தது போல அதிகாரத்தை கொடுத்தது போல பரம தகப்பு தன் அதிகாரத்தை உங்க கரங்களை கொடுக்கிறார். அதிகாரத்தை கொடுக்கும் கத்தர் காண்பிக்கிறா. மோசேயின் கரத்துல கோலை கொடுத்து எதற்கு ஆண்டவரே அற்புத அடையாளம் செய்ய மாட்டிக்கு மோசேக்கு இந்த கிருபை தானே கொடுத்து கத்தர் சொல்லுகிறா. அவனை பெயர் சொல்லி அழிச்சு அறிந்தது மாத்திரமல்ல, அவனுக்கு கிருபை கொடுத்து அவனுடைய கரங்களை கோலை கொடுத்து அது தெய்வ கோலாய் மாற மாட்டிக்கு அதை கொண்டு கத்தருக்காய் பெரிய காரியம் செய்ய மாட்டிக்கு நான் பண்ணின உடன்படிக்கையின்படியே பூமி எங்கும் எந்த ஜாதிகளும் செய்யப்படாத அதிசயத்தை உன் ஜனங்களுக்காக செய்வேன் சொன்ன வார்த்தையின்படியே நான் செய்தேன் அல்லவா, அதை உறுதிப்படுத்தும்படிக்கு அப்பேற்பட்ட அதிகாரத்தை கொடுக்கணும் கத்தர் சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல கத்தர் பனித்துளி போல அபிஷேகம் இறங்குவதை காண்பிக்கிறார். என்ன ஆண்டவரே அபிஷேக பனியப்பட இறங்குறது என்ன காரணம் கத்தர் சொல்லுகிறார். அன்றைக்கு ஈசாக்கு தன் மகனை ஆசீர்வதிக்கும் போது அவன் தகப்பனாய் ஈசாக்கை நோக்கி என் மகனே நீ கிட்டவான்னு சொல்லி முத்தம் செய்தான். அது மாத்திரமல்ல அவன் கிட்டம் போய் அவனை முத்தம் செய்த பின்பு அவனுடைய வஸ்திரங்களின் வாசனையை மோந்து இதோ எனக்கு குமாரனை வாசனை கத்தர் ஆசீர்வதித்த வயல்வெளி வாசனை போல் இருக்கிறது. நன்றி ஆண்டவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. வயல்வெளி வாசனையை போல ஈசாக்கு யாக்கோபை முத்தமிட்டு ஒரு ஒரு உலக பிரகாரமா தகப்பன் தன் பிள்ளையை முத்தமிட்டு ஆசீர்வதித்தது போல கத்தராய் ஆண்டவர் பரமபிதா முத்தமிட்டு ஆசீர்வதிப்பதை கத்தர் காண்பிக்கிறார். அது மாத்திரமல்ல தேவன் உனக்கு வானத்து பணியையும் பூமியின் கொழுமையை கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராசர் ரசத்தை தந்தருள்வாராக. ஜனங்கள் உன்னை சேவிக்கவோ ஜாதிகள் உன் வணங்க கடவர்கள் கற்ற சொல்லுகிறார். ஒரு ராபாலா ஜனங்கள் உன்னை சேவிக்க மட்டுக்கு ஜாதிகள் நீ வணங்க முடிக்கிறேன் ஆசீர்வதிப்பேன் கத்த சொல்லுகிறா. அது மாத்திரமல்ல கத்த சொல்லுகிறா. ஹல்லேலூயா. உன் சகோதரனுக்கு நீ எஜமானாக இருப்பார். உன் தாயின் பிள்ளைகள் உன் வணங்குவார்கள். உன்னை சபிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்கள், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி அன்றைக்கு ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதித்தது போல பரமபிதா அவர் நம்மை ஆசீர்வதிக்க மாட்டுக்கு நல்ல முத்தம் செய்து அவருடைய அதிகாரத்தை கொடுத்து ஹல்லேலூயா உன்னை ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், உன்னை சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஜனங்கள் உன்னை சேவிப்பார்கள், ஜாதிகள் உன்னை வணங்குவார்கள், உன் சகோதரனுக்கு எஜமானாக இருப்பார். ஹல்லேலூயா. உன் தாயின் பிள்ளைகள் வணங்குவார்கள். ஓ இதுதான் விசேஷித்த ஆசீர்வாதமோ? ஓ இதுதான் யோசேப்பின் தலைகள் இறங்கின ஓ உச்சந்தல் விசேஷித்த அபிஷேகமோ? ஆம் கர்த்தர் சொல்லுகிறார். ஓ வார்த்தையின்படி கர்த்தர் வல்லமையை ஊற்றி கொண்டிருக்கிறார். ஒரு மலபரா கர்த்தர் இப்படியே ஆசீர்வதிக்கிறபடினால அப்படியே அந்நிய பாஷையில தேவன் கொடுக்கிற புதிய பாஷையில பேச போறோம்.
மாம்சத்தில் அல்ல ஆவியிலே நிறைந்திருக்கிறபடியால் புதிய பாசத்தை கர்த்தர் கொடுப்பேன்னு சொல்கிறார். எதற்கு ஆண்டவரே? நான் இவங்களை தகப்பன இந்த ஆசீர்வாதத்தின் அடையாளமா இவன் நாவல புதிய பாசை வைப்பேன் கர்த்தர் சொல்கிறபடினால புதிய பாசையில இப்ப துதிக்க போகிறோம். உரமலை ஷபதபலா தீபிகம் துதபல ஷிதபரதரபரா தீமிகுதரமதரமலதரபரா. நீ அறியாதவனுக்கு எட்டாதவனை பெரிய காரணம் அறிவிப்பேன். ரக்குஷமரு கமலதரா தீமிகுமல ஷிமிகமலா லீபிகமரா. உங்க வார்த்தையை உறுதிப்படுத்தும்படிக்கு இது உங்க வார்த்தை ஆண்டவரே, இது உங்க வார்த்தை ஆண்டவரே. உங்க வார்த்தை வல்லமையுள்ளதப்பா, உங்க வார்த்தை கிருபை நிறைந்தது ஆண்டவரே. கிருபையும் சத்தியம் நிறைந்த வார்த்தை வெளிப்படும்படிக்கு ஒரு ரக்க ஒவ்வொரு ஜனத்துக்குள்ளோ விசுவாசம் பார்த்து ஒவ்வொரு ஜனத்துக்குள்ளோ இந்த ஆசீர்வாதம் தகப்பனை போல ஊற்றுவீராக. ஒரு ரக்க மராஷா பராதர மலமரா ஒரு ரமல ஷபலதர பரா. நன்றி ஆண்டவரே. அன்றைக்கு ஆண்டவரே ஆண்டவர் யாக்கோபு ஆண்டவரே யோசேப்பு ஆசீர்வாதத்தை போல உயிர வானத்தில் உண்டாக ஆசீர்வாதம், கீழே ஆனத்தில் உண்டாக ஆசீர்வாதம் என்று சொல்லி ஆசீர்வாதத்தை போல கர்த்தருடைய வல்லமை இப்பொழுது ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் இறங்கட்டையா. ஆவிக்குரிய உன்னதத்துக்குரிய ஆசீர்வாதம் சொல்றீங்க ஆண்டவரே. ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினால ஆசீர்வதிக்கும்படிக்கு ஹல்லேலூயா. ஒரு ரமல ஷபலபரா. நன்றி ஆண்டவரே. கிறிஸ்து இயேசுவினாலே ஆண்டவரே ஆசீர்வாதத்துக்கும்படிக்கு ஹல்லேலூயா. இந்த வல்லமை வெளிப்படுவதற்கு உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒரு ரமல ஷபலதரபரா ஒரு ரமரதரமலமரா. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. ஹல்லேலூயா. நன்றி கர்த்தாவே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அதுதான் ஆவிக்கு உன்னத ஆசீர்வாதமா. ஓ ராமா லாபாரா. கழுகை பண்ணி எழும்புவாய், கர்த்தருக்காய் எழும்புவாய். உன் கண்கள், உன் ஆவிக்குரிய கண்கள் கூர்மையாக்கப்பட்டபடிக்கு கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுகிறது. ராமா ராஷா பராதா ராபாரா. தூரத்தில் அறியபடிக்கு ஓ ராமா ராஷா பரா. உங்க கண்களில் கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வெளிச்சம் இறங்குவதை காண்பிக்கிறார். எதற்கு ஆண்டவரே? ஆவிக்குரிய ஆசீர்வாதம் கொடுப்பதை பார்க்கும்படிக்கு உடைய கண்களை திறக்கிறேன். ஓ ராமா கழுகை போல, கழுகை போல நீங்க எழும்புவதை கர்த்தர் உங்களுக்கு காண்பிக்கிறார். ஓ ராமா லஷபர் உன்னதனைக்கு பறக்கும்படிக்கு ஓ ராமா லஷபர்ரா. ஓ ராமா ஆவியிலே பலப்படும்படிக்கு ஓ பிள்ளை ஆவியிலே பலம் கொண்டு வளர்ந்ததின் வார்த்தையின்படி ஆவியிலே பலப்படும்படிக்கு கர்த்தருடைய வல்லமை ஆவியிலே இறங்குவதை கர்த்தர் காண்பிக்கிறார். ஹல்லேலூயா. ஓ ராமா லஷபலதரபரா. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. ஹல்லேலூயா. உன் தகப்பனை ஆசீர்வாதங்கள் என் பிதாவுடைய ஆசீர்வாதங்கள் மேற்பட்டதாக இருந்து நித்திய பரவங்கள் முடிவு மட்டும் ஏற்றுகின்றன. அவைகள் யோசேப்புடைய சிரசின் மேலும் தன் சகோதரன் விசேஷ உச்சந்தலின் மேலும் வருவதாக என வார்த்தையின்படி நம்முடைய வல்லமை இறங்குவதற்கா, நிரப்புவதற்கா எமக்கு நன்றி ஆண்டவரே. பலங்கோடு திடமனதா இரு. மோசையோடு வந்த போல நான் உன்னோடு இருக்கிறேன். பலங்கோடு திடமனதா இரு. மோசையோடு வந்த போல உன்னோடு இருக்கிறேன். கர்த்தர் சொல்ல வார்த்தைகளுக்காக எமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒரு மலஷா பரோதரக்கபரா ஒரு மரபல ஒரு மர. எங்களுக்கு சிங்கத்தின் முகத்தை கொடுக்கிறீங்க ஆண்டவரே. யூதா கோத்திர சிங்கம் நீர் ஆண்டவரே. உம்முடைய சாயலை கொடுக்கிறீங்க. சிங்கத்தின் முகம் எதற்கு ஆண்டவரே? நான் யூதா கோத்திர சிங்கம் அந்த முக சாயலை கொடுக்கிறேன்னு சொல்றீங்க. மற்றொரு நடுங்குமடிக்கு ஒரு ரக்க மரதரபரா ஒரு ரபரபரபலபரா. நான் பச்சிக்கிற அக்கினி, நான் பச்சிக்கிற அக்கினி கர்த்தர் சொல்றீங்க. ரபல ஷபலபரா. நன்றி ஆண்டவரே. உங்க முகத்தை கொடுப்பதற்கா, உங்க சாயலை கொடுப்பதற்கா உமக்கு நன்றி பரிசுத்த ஆவியானவரே. எங்கள் முகம் அந்த சிங்க முகத்தை போல மாறும்படிக்கு கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுவதற்கா உமக்கு நன்றி பரிசுத்த ஆவியானவரே. ஆவிக்குரிய ரீதியிலே கர்த்தருடைய வல்லமை ஆண்டவரே எங்களை அப்படியே மாற்றுங்க ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. ஆண்டவரே அபிஷேகம் ஒரு நீரூற்றை போல ஊற்றுவதை கர்த்தர் காண்பிக்கிறேன். என்ன ஆண்டவரே? நான் அற்பமாய் சற்பமா அல்ல திரளா ஊற்றி கொண்டிருக்கிறேன். இந்த அபிஷேகத்தை திரளா ஊற்றுன்னு சொன்னீங்க. அதற்காக உமக்கு நன்றி பரிசுத்த ஆவியானவரே. ஒரு மெல்லமல்லாம எல்லா சர்ப்பத்தின் கிரியைகளே இயேசுவின் நாமத்தை முறையெடுக்கிறேன். தேவ பிள்ளைக்கு விரோதமா இல்லவர வஞ்சக ஆவிகளே நாசமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை முறையெடுக்கிறேன். ஹல்லேலூயா. நன்றி பரிசுத்த ஆவியானவரே.
நன்றி கர்த்தாவே. இப்படியா ஆண்டவராய் கர்த்தரை அழைச்சது மாத்திரமல்ல, என் கண்களில் உனக்கு கிருபை கிடைச்சது. கர்த்தர் சொன்ன வார்த்தை கண்களில் கிருபை கிடைச்சு ஆண்டவர் பூமி எங்கும் எந்த ஜாதிகள் செய்ய அதிசயத்தை ஜனங்கள் எல்லாருக்கும் செய்து உடன்படிக்கை பண்ணது மாத்திரமல்ல, ஆண்டவர் விசேஷித்த அபிஷேகத்தை உச்சந்தல் ஊற்றிருக்கிறார். ஹல்லேலூயா. தகப்பன் தன் பிள்ளையை ஆசீர்வதிப்பது போல, அன்று யாக்கோபு யோசேப்பை ஆசீர்வதித்தது போல, ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதித்தது போல, அப்பேற்பட்ட ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுத்து ஆசீர்வதிக்க கர்த்தர் சொல்கிறார். உன் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னிட்டேன். ஹல்லேலூயா. உன் நோய்களை எல்லாம் நீக்கி இருக்கிறேன்னு சொல்கிறார். கழுக்கு சமானமா உன் வயது வாழ வயதை போல ஆகும் என்று கர்த்தர் சொல்கிறார். அக்கிரமங்களை மன்னிச்சபடியினால் பலவீனப்படுத்த ராவிகள் உன்னிட்டு விலகும் என்று ஆண்டவர் சொல்கிறார். சரீரத்திலே பலவீனப்படுத்துற அசுத்த வளமை வெளியேறுவதை கர்த்தர் காண்பிக்கிறார். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. அப்படியாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து அவருடைய வல்லமையால் நிறைச்சிருக்கிறபடினால் எல்லா மகிமை கர்த்தருக்கு நம்ம செலுத்தி ஆண்டருக்கு நன்றியில் துதிகளை எடுக்க போகிறோம். ஆண்டவர் சொல்ல போறோம், ஆசீர்வதிக்கும் தேவன் ஆசீர்வதிப்பாரு. அன்னைக்கு எஸ்தரை ஆசீர்வதித்தா, அதே போல நம்மையும் கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். அனாதையா இருந்த எஸ்தரை ஆசீர்வதி உயர்த்தின கர்த்தர், தாய் தகப்பனில்லாத அனாதையை கர்த்தர் எஸ்தராய் உயர்த்தினது போல, ஆசீர்வதித்தது போல கர்த்தர் நம்மையும் ஆசீர்வதிக்க நம்ம சொல்ல போறோம். ஆசீர்வதிக்கிற தேவன் ஆசீர்வதிப்பாரே சொல்லி ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம், துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, கனை மனக்கே ஸ்தோத்திரமே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே ஸ்தோத்திரமே. ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே. ஆமே ஆசீர்வதித்தவர் ஆசீர்வதிப்பாரே. ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே. ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர் ஆசீர்வதிப்பாரே. ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே. யாக்கோபை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே. யாபேசை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே. யாக்கோபை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே. யாபேசை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே.
ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே. எஸ்தரை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே. ரூத்தை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே. எஸ்தரை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே. ரூத்தை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசு தேவா. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா. துதி உமக்கே. துதி உமக்கே என்றென்றுமே ஸ்தோத்திரம் சொல்லுவோமா? துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா. துதி உமக்கே ஸ்தோத்திரமே. ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே. ஆண்டவர் அப்படியே ஆசீர்வதித்தபடி நாள் கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோமா? எனக்கு தகப்பன் இல்லையே, நானும் ஒரு ரூத்தப்பலன் இருக்கிறேன் நினைக்கிறீங்கல்ல? கர்த்தர் என்னையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரா? உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் சொல்லுகிறார், என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரே நீ கேட்கிறத கர்த்தர் கேட்கிறார். உங்களையும் ஆசீர்வதிக்கும்படிக்கு இந்த வார்த்தை உங்களுக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவருடைய கரம் உங்கள் மேல ரூத் என்று சொல்லி கர்த்தர் அழைத்து உங்கள் மேல ஆசீர்வதிக்கிறார். அதற்காக உமக்கு நன்றி பரிசுத்த ஆவியானவரே. நமக்கு ஆண்டவரே உமக்கு நன்றி பரிசுத்த ஆவியானவரே. நீர் மத்தியில் மகிமைப்பட்ட கிருபைக்காய் இரக்கத்துக்காய் நன்றி அப்பா. இந்த தந்தையர் தினத்திலே ஐயா நீ தகப்பனா கடந்து வந்து எங்களை ஆசீர்வதிப்பதற்கு நாங்கள் ஏமாத்துறோம் ஆண்டவரே. ஆண்டவரே எங்களை பெயர் சொல்லி அழைத்து உடைய கண்களை கிருபை கிடைத்ததற்கு ஐயா நாங்கள் ஒன்றுமல்ல ஆண்டவரே. எங்களை முற்றிலும் தாழ்த்தி வெறுமையாக்குகிறோம். நீ ஒருவரே மகிமைப்படுவீராக. எங்களுக்குள்ள உங்க அக்கினியை பற்ற வச்சிருக்கிறேன்னு சொல்றீங்க. அதற்காக நன்றி ஆண்டவரே. எங்கள் இருதயத்தில் ஐயா உடைய அக்கினி கொழுந்து விட்டு எரிவதற்காக உமக்கு நன்றி பரிசுத்த ஆவியானவரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா. எங்களை வெறுமையாக்குகிற ஐயா நாங்கள் அறிக்கையிடுகிறோம். சமூகத்தில் நாங்கள் ஒன்றுமே அறிக்கையிடுகிறோம். நாங்கள் சாஸ்திரமாய் விழுந்து பணிந்து ஆண்டவரே எங்களை தாழ்த்தி அண்டு வெறுமையாக்கி நீ ஒருவரே இறந்திருப்பீராக சொல்லி உமக்கே நாங்கள் மகிமையை செலுத்தி எல்லா துதியும் எல்லா கணமும் எல்லா மகிமையும் ஒருவருக்கே செலுத்தி மீண்டுமாய் பரிசுத்தாவிற்கு நன்றி சொல்லி இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் துதிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். நாம் சங்கீத பகுதியை வாசிக்க கேட்போம். இந்த வாரத்தின் வாசிக்கும்படியான சங்கீதம் 131. சங்கீதம் 131. நமத்தில் இருக்கிறதான தேவ பிள்ளைகள் வாசிப்பார்கள். மாறி மாறி நாமும் வாசித்து தேவனை மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம். 131 சங்கீதம். தாவீது பாடின ஆரோகண சங்கீதம். கர்த்தாவே, என் இருதயம் இருமாப்புள்ளதல்ல, என் கண்கள் மேட்டிமையுள்ளவைகளும் அல்ல. பெரிய காரியங்களிலும் எனக்கு மிஞ்சின கருமங்களிலும் நான் தலையிடுகிறதும் இல்லை. தாயின் பால் மறந்த குழந்தையைப் போல நான் என் ஆத்துமாவை அடக்கி அமர பண்ணினேன். என் ஆத்துமா பால் மறந்த குழந்தையைப் போல் இருக்கிறது. நாம் அனைவரும் சேர்ந்து வாசிப்போம். இது முதல் என்றென்றைக்கும் இஸ்ரவேல் கர்த்தரை நம்பியிருப்பதாக. ஆமென்.
தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாள் ஜூன் மாதத்தின் 3வது ஞாயிற்றுக்கிழமை, தந்தையர் தினம். ஆண்டவர் நமக்கு தந்தையாக இருக்கிறார். தேவன் நம்முடைய பரமபிதாவாக இருக்கிறார். இப்போதும் கர்த்தாவே, நீர் எங்கள் பிதா என்று ஏசாயா சொல்லுகிறார். 64ஆம் அதிகாரம், ஏசாயா 64ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இப்போதும் கர்த்தாவே, நீர் எங்களுடைய பிதா, நானும் நீங்களும் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் நம்முடைய தகப்பனாய் இருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, ஆகையால் வேதம் சொல்கிறது, சங்கீதம் 68:5ஆம் வசனம், தம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்தில் இருக்கிற தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறோமாயிருக்கிறார். பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிற தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பன். ஆங்கில வேதாகமத்திலே ஃபாதர் ஆஃப் ஃபாதர்லெஸ், ஃபாதர் ஆஃப் ஃபாதர்லெஸ், தகப்பன் இல்லாதவர்களுக்கெல்லாம் நம்முடைய தேவன் தகப்பனாக இருக்கிறார். ஆமென், ஆமென். ஆகையால் இந்த தந்தையர் தினத்திலே நம்முடைய பரிசுத்த தேவனை அப்பா என்று கூப்பிடுற ஒரு பாக்கியம் உங்களுக்கும் எனக்கு மட்டும்தான் கிடைக்கிறது. உலகத்தில் வேறு எந்த ஜாதியாரும் எந்த மதத்தினரும் கடவுளை, ஆண்டவரை அப்பா என்று அழைப்பது இல்லை. நீங்களும் நானும் மட்டும்தான், ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் மட்டும்தான் அந்த பரிசுத்த தேவனை அப்பா, பிதாவே என்று அழைக்கிறார்கள். தேவன் அப்படிப்பட்ட ஆவியானவரை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆகையால் அந்த தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். அப்பா இல்லாத பிள்ளைகளுக்காய் ஜெபிப்போம். எனக்கு ஒரு தகப்பன் இல்லையே, மறித்து விட்டாரே என்று ஏங்கி இருக்கிற பிள்ளைகளுக்காய் நாம் ஜெபிப்போம். எனக்கு ஒரு குழந்தை இல்லையே, எனக்கு ஒரு அப்பா ஆகக்கூடிய ஒரு பாக்கியம் இல்லையே என்று ஏங்கி இருக்கக்கூடிய சகோதரர்களுக்காக ஜெபிப்போம். தகப்பனை பிரிந்துள்ள பிள்ளைகளுக்காய் ஜெபிப்போம். தகப்பனுடைய தாறுமாறான ஜீவியத்தினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்காக, பிள்ளைகளின் தாறுமாறான வாழ்வினாலே தலைகுனிந்திருக்கிற தகப்பனுக்காக இப்பொழுது நாம் முதலாவது ஜெபித்து செய்தியை ஆரம்பிப்போம். ஜெபம். ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே அப்பா, விசேஷ விதமாக இந்த தகப்பன்மார் தினத்திலும் கூட ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே, உம்முடைய சமூகத்தில் வந்து ஆண்டவரே நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. கர்த்தாவே ஸ்தோத்திரம் கர்த்தாவே அப்பா, சகல விதமான ஆறுதலின் தேவன் நீர். எங்களுக்கு ஆண்டவரே தகப்பனாய் இருந்து ஆண்டவரே இதுவரை வழி நடத்தி வருகிற அப்பா கிருபைகளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே இப்பொழுதும் கூட ஆண்டவரே எங்கள் திருச்சபையை நீர் ஆண்டவரே நினைத்தருளும்படியாய், கண்ணோக்கி பார்க்கும்படியாய் இந்த வேளையிலே செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே ஸ்தோத்திரம், திருச்சபை ஜனங்களுக்கு நீரே அப்பா தகப்பனாய் இருந்து ஒவ்வொருவரையும் வழி நடத்தும்படியாய் இந்த வேளையிலே செபிக்கிறோம் கர்த்தாவே. நீர் இதுவரைக்கும் எங்களை வழி நடத்தி வந்த தயவிற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இப்பொழுதும் கூட ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆதரவற்ற பிள்ளைகளுக்காக, தகப்பனை இழந்த பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் கர்த்தாவே. நீரே தகப்பனாய் இருந்து ஒவ்வொரு காரியங்களிலும் நீர் கூட இருந்து அப்பா அவர்களை வழி நடத்தும்படியாய், அவர்களை போஷிக்கும்படியாய், அவருடைய தேவைகளை சந்திக்கும்படியாய் இந்த வேளையிலே ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே அப்பா, தகப்பன் பேச்சை கேட்காமல் தாறுமாறான ஜீவியத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே இந்த வேளையிலும் கூட உம்முடைய சமூகத்தில் வருகிறோம் கர்த்தாவே. உம்முடைய பாதத்தில் பணிகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே நீரே அப்பா அவர்களை வழி நடத்தும்படியாய், தகப்பனாய் இருந்து வழி நடத்தும்படியாய் இந்த வேளையிலே செபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா ஸ்தோத்திரம், இந்த பிள்ளைகளை நீங்க ஆண்டவரே கரம் பிடித்து ஆண்டவரே உம்முடைய கரங்களை வைத்து வழி நடத்தும்படியாக இந்த வேளையிலே செபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா நல்ல ஞானத்தை கொடுங்க கர்த்தாவே, நல்ல புத்தியை கொடுங்க கர்த்தாவே. பிள்ளைகளை மண்டையில் ஆண்டவரே கிட்டி சேர நீர் அனுக்கிரகம் செய்யும்படியாய் இந்த வேளையிலே செபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா திருச்சபை மக்களுக்கு ஆண்டவரே நீரே ஆண்டவரே தகப்பனாயிருந்து ஒவ்வொரு காரியங்களிலும்
ஆண்டவரே இன்னும் புத்திர பாக்கியம் இல்லாத பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நல்ல ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே, கற்பத்தின் கனியா ஆசீர்வதிக்கும்படியாய் இந்த வேளையிலே ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே நீர் அப்பா அன்னாளை ஆசீர்வதித்த தேவன். ஆண்டவரே ஸ்தோத்திரம், குழந்தைக்காய் ஏங்கி தவிக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் ஆண்டவரே அந்த காரியங்களை வாய்க்க பண்ணும்படியாய் இந்த வேளையிலே ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உம் கரத்தை நீட்டும் ஐயா, காரியங்களை வாய்க்க பண்ணுவீராக கர்த்தாவே. ஆண்டவரே ஸ்தோத்திரம், அதிசயங்களை செய்யும், அற்புதங்களை செய்யும். ஒவ்வொரு குடும்பத்திலும் கர்மேல் சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும் நீர் தகப்பனாய் இருந்து அவர்களை வழிநடத்தும்படியா இந்த வேளையிலே ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. பா நீங்க அப்படி செய்கிற அன்பிற்காய், இரக்கங்களுக்காய், கிருபைகளுக்காய் உமக்கு நன்றி செலுத்தி துதி கன மகிமை எல்லாம் உமக்கு செலுத்தி இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்கேளும் எங்கள் நல்ல தகப்பனே, ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்வோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் முதல் கடைசி வசனம் வரை நாம் மாறி மாறி வாசிப்போம். ரோமர் 8:30 முதல். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார், எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடே கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்கள் ஆக்குகிறவர். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாச மோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கொடுக்கிறவர்களாலே முற்றிலும் ஜெயம் கொள்கிறவர்களாயிருக்கிறோமே. மரணமானாலும் ஜீவனானாலும் தெய்வ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறு எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். ஆமென். பவுல் தன்னுடைய ரோமருக்கு எழுதின நிருபத்திலே இப்படியாய் கேள்விகளுக்கும் பதில்களையும் கொடுத்து வருகிறார். இங்கே 5 விதமான கேள்விகளை வாசிக்கிறோம். தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? 31ஆம் வசனத்திலே தன்னுடைய சொந்த குமாரன் என்று பாராமல் அவரையே ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி என்று 32வது வசனத்திலே இன்னொரு கேள்வியை வாசிக்கிறோம். அடுத்த வசனம், தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? 33ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். இது மட்டுமல்ல, 36ஆம் வசனத்திலே கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் என்று 5 விதமான கேள்விகளை பவுல் இங்கே சொல்லுகிறார். அதற்கான விடைகளையும் அங்கேயே சொல்லுகிறார். ஸோ இந்த 5 கேள்விகளிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய சத்தியத்தை இந்த நாளிலே நாம் கற்றுக்கொள்வோம். இந்த நாளின் செய்தியின் தலைப்பு தேவனும் நானும். தேவனும் நானும். முதலாவது காரியத்தை நாம் வாசிக்க கேட்போம். மறுபடியும் வாசிப்போம். 31ஆம் வசனம். இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? If God is for us, who can be against us? If the Lord is on our side, who can stand before? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்?
அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறார். தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நம்மை பாதுகாப்பார். முதலாவது தேவனுடைய பாதுகாப்பு. ஏனென்றால் யுத்தம், போராட்டம், பல பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது ஆண்டவராகிய கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் வந்து நிற்கிறார். அவர் நம்மோடு கூட இருந்து சேர்ந்து யுத்தம் செய்கிறார். ஆமென். அன்றைக்கு எரிகோ அந்த கோட்டையை தகர்க்கிறதுக்கு இருக்க வேளையிலே சமான வெளியிலே திடீரென்று ஒரு புருஷனை யோசுவா கண்டார். வாசிப்போம். யோசுவாவின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 13-14 வசனங்கள். பின்னும் யோசுவா எரிகோவின் வெளியிலிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ ஒருவர் அவனுக்கு எதிரே நின்றார். ஒரு வீண பட்டயம் அவர் கையில் இருந்தது. ஒரு வீண பட்டயம் அவர் கையில் இருந்தது. யோசுவா அவரிடத்தில் போய் நீ எங்களை சேர்ந்தவரா? எங்களை சேர்ந்தவரோ? எங்கள் சத்துருக்களை சேர்ந்தவரோ? சத்துருக்களை சேர்ந்தவரோ என்று கேட்டான். அதற்கு அவர் அல்ல, நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாய் இப்பொழுது வந்தேன் என்றார். நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாய் இப்பொழுது வந்தேன் என்றார். அப்பொழுது யோசுவா தரையிலே முகங்குப்புற விழுந்து பணிந்து கொண்டு அவரை நோக்கி, என் ஆண்டவர் தமது அடியேனுக்கு சொல்கிறது என்னவென்று கேட்டான். நீர் எங்களை சேர்ந்தவரா, எங்கள் எதிராளியை சேர்ந்தவரா? ஆர் யூ ஃபார் us or for our adversaries என்று அவன் கேட்டான். கேட்ட உடனே அவன் சொல்றார், as the commander of the army of the Lord I came come. Now I came come. கர்த்தர் சொல்கிறார், நான் சேனையின் அதிபதியாய் வந்தேன். அருமையான தேவ பிள்ளைகளே, சேனைகளின் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். சேனையின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். அல்லேலூயா. தேவன் நமக்காக, உங்களுக்காக, உங்கள் ஒவ்வொருவருக்காக கர்த்தர் இருக்கிறார். இந்த கர்த்தர் அன்றைக்கு எகிப்தியரோடு ஏற்பட்டதான அந்த பிரச்சனையிலே எகிப்து தேசத்திலிருந்து விடுதலையாகி அவர்கள் கானானை நோக்கி போகும்போது பின்தொடர்ந்து வந்தபோது கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணினார் என்று யாத்ராகமம் 14:25 வாசிக்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, ஆக கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக தேவன் யுத்தம் பண்ணுகிறார். யாத்ராகமம் 14:25. அதே போலவே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய், ஒரு தேவனுடைய மனுஷனுக்கு விரோதமாய் யாராவது பேசும்போது, அவர்களை காயப்படுத்தும் போது, என் தாசனுக்கு விரோதமாய் பேசுவதற்கு உனக்கு பயமில்லாமல் போனது என்ன? என்னாகமம் 12:8 இப்படியாய் வாசிக்கிறோம். வாசிப்போம். என்னாகமம் 12:8. நான் அவனுடன் மறைபொருளாக அல்ல முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன். அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். இப்படி இருக்க நீங்கள் என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாய் பேச உங்களுக்கு பயமில்லாமற் போனது என்ன? என் தாசனுக்கு விரோதமா பேச உங்களுக்கு பயமில்லாமற் போனது என்ன என்று கர்த்தர் அன்றைக்கு மோசையின் பட்சத்தில் வந்து நின்று மோசேக்காக நின்றார். அருமையான தேவ பிள்ளைகளே, 2 நாளாகமம் 15:2 இப்படியாய் தீர்க்கதரிசியானவன் சொல்கிறார், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். 2 நாளாகமம் 15:2. நீங்கள் அவரை விட்டுவிட்டால் அவரும் உங்களை விட்டு விடுவார். ஆகையால் நம்மோடு தேவன் இருக்க வேண்டும் என்றால், நம்முடைய பட்சத்தில் தேவன் இருக்க வேண்டும் என்றால், நமக்காக தேவன் இருக்க வேண்டும் என்றால், நாம் அந்த தேவனை பற்றி கொள்ள வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. யாத்திராகமம் 33:26. யாத்திராகமம் 32:26. பாளையத்தின் வாசலில் நின்று கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவர்கள் யார்? கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவர்கள் யார்? அவர்கள் என்னிடத்தில் சேரக்கடவர்கள் என்றான். அப்பொழுது லேவியின் புத்திரர் எல்லாரும் அவனிடத்தில் கூடி வந்தார்கள். இங்கே கர்த்தருக்காக, கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றுவதற்காக அன்றைக்கு லேவியர்கள் கூடி வந்தார்கள். கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவர்கள் யார் என்று சொன்னபோது லேவியர்கள் கூடி வந்தார்கள்.
இந்த லேவியர்கள் தான் ஆசாரியர்களாக இருந்தார்கள். அருமையான தேவ பிள்ளையே, நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தாலே கழுவப்பட்ட ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் இருக்கிறோம். ஆகையால் நீ தேவனுக்கு பரிசுத்த ஜாதி, நீங்கள் ஆசாரிய கூட்டம். அப்படியானால் நீங்கள் யாருடைய பட்சத்தில் நிற்க வேண்டும்? கர்த்தருடைய பட்சத்தில் நிற்க வேண்டும். ஆமென். கர்த்தருடைய பட்சத்தில் நிற்கும்போது கர்த்தர் உங்களுக்காக நிற்பார். இரத்தத்தால் கழுவப்பட்ட தேவ பிள்ளையே, உங்களுக்கு எதிராக இருப்பவன் யார்? கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? நானே மகிமை பொருந்திய பட்டயமும் சகாயம் செய்யும் கேடகமாய் இருக்கேன் என்று சொன்னாரே. தேவ பிள்ளையே, ஒரு வழியாய் உனக்கு விரோதமாய் ஒருவன் வந்தால் அவன் 7 வழியாய் ஓடி போவான். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்தில் 10,000 பேர் வந்தாலும் அது உன்னை அணுகாது. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. ஆகையால் எனக்கு அன்பான மகனே, மகளே, கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? தேவன் நம்மை பாதுகாக்கிறவர், தேவன் நமக்காய் யுத்தம் செய்கிறவர், தேவன் நமக்காய் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவர். நமக்கு விரோதமாய் மந்திரவாதம் இல்லை, குறி சொல்லுதலும் இல்லை. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். ஏசாயா 54:17 வாசிக்கிறோம். ஆகையால் கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறார். சங்கீதம் 56:9. சங்கீதம் 56:9. நான் உண்மை நோக்கி கூப்பிடும் நாளில் என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள். தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிவேன். அல்லேலூயா. தாவீதோடு சேர்ந்து நீங்கள் சொல்ல முடியுமா? தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்று அறிவேன். ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நோக்கி சொல். கர்த்தர் எனக்கு சகாயர். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? மாம்சமான எனக்கு என்ன செய்ய முடியும்? ஆமென். ஆகையால் அன்பான தேவ பிள்ளையே, முதலாவது கர்த்தர் உங்களுடைய பட்சத்தில் இருக்கிறார். அவர் உங்களை பாதுகாப்பார். தேவனுடைய பாதுகாப்பு முதலாவது. இந்த தலைப்பு நம்முடைய பட்சத்தில் தேவன் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? நம்முடைய பட்சத்தில் தேவன் இருக்கும்போது அவர் நமக்காய் யுத்தம் செய்வார். நம்முடைய காரியங்களை அவர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுவார். அவர் நமக்கு விரோதமாய் இருக்கிற எந்த ஒரு காரியமும் வாய்க்காதபடி காத்துக்கொள்வார். ஆகையால் நீங்களும் நானும் தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிவேன் என்று தைரியமாய் சொல்ல வேண்டும். முதலாவது. இரண்டாவது ஒரு கேள்வி, ரோமர் 8:32. ரோமர் 8:32. தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்புக் கொடுத்தவர் அவரோடே கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் அவரையே ஒப்பு கொடுத்தார். He had spared his own son. அவர் தன்னுடைய ஒரே பேரான குமாரனையே உங்களுக்காக எனக்காய் ஒப்பு கொடுத்தபடினாலே he freely gave all things. சகலத்தையும் உங்களுக்காக எனக்காய் கொடுப்பார். ஆமென். ஜீவனையே கொடுத்தவர் உங்கள் ஜீவனுக்கு வேண்டிய மற்றவர்களை தராமல் இருப்பாரா? கொடுக்காமல் இருப்பாரா? தேவன் உங்களுக்கான சகல காரியங்களையும் செய்வார். உங்கள் தேவைகளை சந்திக்கிற யெகோவா ஈரேவாக இந்த தேவன் செயல்படுவார். ஆமென். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31:12 முதல் நாம் வாசிக்க கேட்போம். அவர்கள் வந்து சீயோனின் உச்சியிலே கெம்பீரித்து கர்த்தர் அருளும் கோதுமை திராட்சரசம் எண்ணெய் ஆட்டுக்குட்டிகள் கன்றுக்குட்டிகள் என்பவர்களாகிய இந்த நன்மைகளுக்காக ஓடி வருவார்கள். இந்த நன்மைகளுக்காக கர்த்தர் அருளும் இந்த நன்மைகள்.
கர்த்தர் என்னென்ன நன்மைகளை அருளுகிறார்? கோதுமை, திராட்சரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கன்றுக்குட்டிகள். இப்படிப்பட்ட அந்த நன்மைகள் தான் கர்த்தர் அருளுகிறார். ஸோ இந்த நன்மைகளுக்காக ஜனங்கள் என்ன செய்வார்களாம்? சீயோனை நோக்கி, கர்த்தருடைய சபையை நோக்கி கம்பீரித்து ஓடி வருவார்கள். ஆமென். 13-14 வசனங்கள். அப்பொழுது கன்னிகைகளும் வாலிபரும் முதியோரோடும் கூட ஆனந்த களிப்பாய் மகிழுவார்கள். நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். ஆசாரியர்களின் ஆத்துமாவை கொழுமையானவைகளால் பூரிப்பேன். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையால் திருப்தியாவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, ஆசாரியருடைய ஆத்துமாவை கொழுமையானவைகளால் பூரிப்பாக்குகிறார். அவருடைய ஜனங்களை ஆண்டவர் என்ன செய்கிறார்? நன்மையால் திருப்தியாக்குகிறார். தேவன் நமக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் கர்த்தர் கொடுப்பார். வேதம் சொல்கிறது 33ஆம் அதிகாரம் எரேமியா 9ஆம் வசனத்திலே, தேவன் உங்களுக்கு செய்யக்கூடிய இந்த நன்மைகளை கண்டு ஜனங்கள் என்ன செய்வார்களாம்? பயந்து நடுங்குவார்களாம். வாசியுங்கள். நான் அவர்களுக்கு செய்யும் நன்மையை எல்லாம் கேட்கப் போகிற பூமியின் எல்லா ஜாதிகளுக்கு முன்பாக நான் அவர்களுக்கு செய்யும் நன்மைகளை எல்லாம் கேட்கப் போகிற பூமியின் எல்லா ஜாதிகளுக்கு முன்பாக அது எனக்கு மகிழ்ச்சியுள்ள கீர்த்தியாயும் புகழ்ச்சியாயும் மகிமையாயும் இருக்கும். நான் அவர்களுக்கு அருளி செய்யும் எல்லா நன்மையின் நிமித்தமும் எல்லா சமாதானத்தின் நிமித்தமும் இவர்கள் பயந்து நடுங்குவார்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர். அருமையான தேவ பிள்ளையே, கர்த்தர் உங்களுக்கு செய்கிற நன்மைகளை கண்டு உங்கள் அண்டை வீட்டார், உங்களுடைய அயல் வீட்டார், உங்களுடைய எதிராளிகள், உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய குடும்பத்தினர், மற்றவர்கள் பயந்து நடுங்குவார்கள். இந்த மகனோடு தேவன் இருக்கிறார், இந்த மகனோடு தேவன் தம்முடைய காரியங்களை வைக்க பண்ணுகிறார், இவனுடைய காரியங்கள் கர்த்தருக்குள் இருக்குது, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்பதை நாங்கள் கண்டோம், ஆகையால் உன்னோடு நாங்கள் சமாதான உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வந்தோம் என்று அன்றைக்கு ஈசாக்கை நோக்கி அந்த அபிமெலேக்கு வந்தது போல உங்களுக்கு விரோதமாக இருக்கிறவர்கள் உங்கள் பட்சத்தில் வருவார்கள். நீங்கள் கர்த்தருடைய பட்சத்தில் இருந்தால், அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் தமக்கு உங்களுக்கு அருளப் போகிற நன்மைகளின் நிமித்தம் அவர்கள் பயந்து நடுங்குவார்கள், அவர்கள் உங்கள் பட்சத்திலே வருவார்கள். ஆமென். தேவன் கொடுக்கிற இந்த நன்மைகளை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள சீயோனின் உச்சிக்கு வாருங்கள், கர்த்தருடைய சபைக்கு வாருங்கள். இப்பொழுது ஒரு வேளை லாக்டவுனாலே வர முடியாமல் இருக்கலாம், ஆனால் சீக்கிரமாய் ஆலயம் திறக்கப்பட போகிறது. நாம் கர்த்தரை துதிப்போம். அருமையான தேவ பிள்ளையே, ஆண்டவர் உங்களுக்காக ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். வாசியுங்கள். 122ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம். 122:9. எங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தின் நிமித்தம் உனக்கு நன்மை உண்டாக தேடுவேன். உனக்கு நன்மை உண்டாக தேடுவேன். ஆமென். ஆண்டவராகிய கர்த்தர் சொல்றாரு, உனக்கு நன்மை உண்டாக தேடுவேன். அவர் தேடுறாருங்க, என்னத்தை கொடுக்கலாம், என் பிள்ளைக்கு என்ன தரலாம், ஏது தரலாம் என்று நம்முடைய ஆண்டவர் தேடுகிறார். ஆகையால் அன்பான தேவ பிள்ளையே, தேவனுடைய பராமரிப்பு நமக்கு உண்டு. ஆண்டவருடைய தேவனுடைய பாதுகாப்பு முதலாவது பார்த்தோம், இப்பொழுது தேவனுடைய பராமரிப்பு. He supply all things. My God shall supply all your needs according to riches in glory. என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குவார். எல்லாவற்றையும் சப்ளை செய்கிற ப்ரொவைடராய் என் தேவனாகிய கர்த்தர். The Lord is my provider. யெகோவா ஈரே, கர்த்தர் நம்முடைய தேவைகளை சந்திக்கிற தேவனுடைய பராமரிக்கிறவர். ஆகையால் தேவனுடைய பராமரிப்பு, இந்த சப்ளிகேஷன் நமக்கு உண்டு. முதலாவது
ஒரு ரிசர்வேஷன், ஒரு பாதுகாப்பு உண்டு. ரெண்டாவது சப்ளிகேஷன், பராமரிப்பு உண்டு. மூன்றாவது ஒரு பரிதபிப்பு. ஐயோ என் பிள்ளைக்காக என்று சொல்லி பரிதபிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். வாசியுங்கள் ரோமர் 8:33. தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவன் தெரிந்து கொண்டவன் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? யார்? தேவனே அவர்களை நீதிமானாக்குகிறவர். நீதிமானாக்குகிறவர். Who shall lay anything to charge the God's elect? தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமாக்குகிறவர். அருமையான தேவ பிள்ளைகளே, சில மனிதர்கள் சதா குற்றம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இது சொத்தை, அது சொத்தை, நீ அது இல்லை, இது இல்லை. என்னத்தை செஞ்சாலும் எவ்வளவு பண்ணினாலும் அதில் குறை சொல்லி குற்றம் கண்டுக்கிட்டே இருப்பாங்க. இது யாருடைய வேலை பாருங்க? ரோமர் 12. இது யாருடைய வேலை? வெளிப்படுத்தல் 12:10. வெளிப்படுத்தல் 12:10. அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி இப்பொழுது இரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். குற்றம் சாட்டுகிற அந்த பிசாசானவன் அவன் தாழ தள்ளப்பட்டு போனான். ஏனென்றால் அவனுடைய வேலையே என்ன தெரியுமா? இரவும் பகலும் குற்றம் சாட்டிக்கிட்டே இருக்கிறதா வேலை. அதுவும் தேவனுக்கு முன்பாக இருந்து நம்முடைய சகோதரர் மேலே. இன்றைக்கு நான் என்னுடைய சகோதரர் மேலே குற்றம் சுமத்துறதையே என்னுடைய வேலையாக வச்சிருந்தேன்னா எனக்குள்ளே இருக்கிறவன் யாரு? குற்றஞ்சாட்டுகிற அந்த சத்துருவானவன். ஆகையால் சாத்தான் அன்றைக்கு யோபு மேலே சொல்கிறார். 1:8-10 வசனங்களை வாசிக்கும் போது, அவனை நீர் வேலியடைக்கவில்லையோ, அவனையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் நீர் வேலியடைத்து பாதுகாக்கவில்லையோ, நீர் அவனை ஆசீர்வதிக்கவில்லையோ, நீங்கள் மட்டும் தொட்டு பாருங்க. நீர் அவரை தொடுவீரானால் அவன் உங்களை தூஷிக்கிறானா இல்லையான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளை, பிசாசுடைய வேலை நம்மளை எப்படியாவது குற்றம் சுமத்தி நம்ம மேற்கல்ல எப்படியாவது நம்ம கஷ்டங்கள், பாடுகள், வேதனைகளில் சிக்கி தவிக்கு அதை துடிக்கிறத பார்த்து ரசிக்கிறது தான் சாத்தானுடைய வேலை. ஆனால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் உங்களை என்னையும் நீதிமானாய் மாற்றுகிறவர். ஆமென், 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 ஆமென். It is God that justifier. உங்களை என்னையும் நீதிமானாக்குறவர் நம் பக்கத்தில் இருக்கிறார். மறந்து விட வேண்டாம், நம்முடைய பக்கத்தில் இருக்கிறார். அன்றைக்கு ஒரு நாள் ஜெபித்து கொண்டிருந்த வேளையில் மார்ட்டின் லூதர் அவருக்கு முன்பாக ஒரு பெரிய தாளை கொண்டு வந்து பிசாசு காட்டினானாம். இவ்வளவு காரியங்கள், இவ்வளவு பாவங்கள் நீ செய்திருக்கிறாய் என்று சொல்லி அந்த லிஸ்ட்டை அப்படியே எடுத்து காட்டினானாம். உடனே அவர் அந்த லிஸ்ட்டை வாங்கினாராம். தான் பக்கத்தில் இருந்ததான மை பாட்டில் எடுத்து அந்த மையை அதில் கொட்டிட்டார். பிசாசே, நீ சொன்னதெல்லாம் உண்மைதான், ஆனால் என் ஆண்டவர் என்ன செய்தார் என்றால், எனக்கு விரோதமாக நீ எழுதி வச்சிருந்த எல்லா கையெழுத்தையும் அவர் என்ன செஞ்சிட்டாரு? கொலைச்சு போட்டுட்டாரு. அதை எடுத்து ஆணி அடித்து சிலுவையில் அவர் என்ன செஞ்சிட்டாரு? வெற்றி சேர்ந்துட்டார். அந்த வெற்றி எனக்கு, இந்த பாவத்துக்கான தண்டனை என் ஆண்டவர் சிலுவையில் ஏற்று விட்டார். கொலோசியர் நிருபம் 2:14 துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகள் மேல் சிலுவையிலே வெற்றி சேர்ந்தார். அதுக்கு முன்னாடி உள்ள வசனத்தை வாசிங்க.
நமக்கு எதிரடையாகவும் நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஆகையினால் அன்பான தேவ பிள்ளையே, சாத்தான் உங்களை குற்றம் சுமத்தும் பொருட்டு பெரிய லிஸ்ட்டை வைத்திருக்கலாம், பல காரியங்களை வைத்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு தம்முடைய சொந்த குமாரனுடைய ரத்தத்தை சிந்தி கொடுத்தவர், அவர் உங்கள் வாழ்க்கையிலே வெற்றி சிறக்க செய்வார். சாத்தான் உங்களை குற்றப்படுத்த முடியாது. ஏனென்றால் நீங்கள் யார்? அக்கினியிலிருந்து தப்புவிக்கப்பட்ட கொல்லி அல்லவா? சகரியா 3:1-2 பிரதான ஆசாரியன் அவனை நின்றான். அவனுக்கு விரோதம் செய்ய சாத்தான் வலது பக்கத்திலே நின்றான், அவனுடைய வலது பக்கத்திலேயே நின்றான். ஆண்டவர் பார்த்து கேட்கிறார். என்ன கேட்டாரு? சாத்தானே, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. சாத்தானே, எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. இவன் அக்கினியினின்று தப்புவிக்கப்பட்ட கொல்லி அல்லவா? அருமையான மகனே, அக்கினியிலிருந்து தப்புவிக்கப்பட்ட கொல்லியாக கர்த்தர் உங்களை தப்பித்து எடுத்து வைத்திருக்கிறார். உங்களை நரக அக்கினிக்குள்ளாகவோ, பாவ அக்கினிக்குள்ளாகவோ, அல்ல சாத்தானுடைய அக்கினி அஸ்திரங்களுக்குள்ளாகவோ உங்களை போடுவதற்கு அவர் அனுமதிக்க மாட்டார். தேவனே உங்களுக்காய் நிற்பார், அவரே உங்களை நீதிமானாக்குவார். ஆகையினால அருமையான தேவ பிள்ளையே, நீங்களும் நானும் பிசாசை பார்த்து அவன் பாவ லிஸ்ட்டை காட்டும்போது, நீ சொன்னதெல்லாம் உண்மைதான்ப்பா, நான் ஒரு காலத்தில் இப்படி தான் இருந்தேன், ஆனால் இது எல்லாத்தையும் என் ஆண்டவரின் இரத்தத்தினால கழுவி விட்டார், நான் சுத்திகரிக்கப்பட்டேன், நீதிபரராய் இருக்கிற என் ஆண்டவர் இயேசு என்னை நீதிமானாய் மாற்றி இருக்கிறார். தேவன் தெரிந்து கொண்டவர்களை குற்றம் சுமட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமானாக்குறவர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிசாசை பார்த்து நம்ம என்ன சொல்லணும் பாருங்க. மீகா 7:8 முதல், என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே. சத்துருவே எனக்கு விரோதமாக சந்தோஷப்படாத. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நான் இருளிலே உட்கார்ந்தாலும் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார். நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன். அவர் எனக்காக வழக்காடி என் நியாயத்தை விசாரிக்கும் மட்டும் அவருடைய கோபத்தை சுமப்பேன். அவர் என்னை வெளிச்சத்திலே கொண்டு வருவார். அவருடைய நீதியை பார்ப்பேன். உன் தேவனாய கர்த்தர் எங்கே என்று என்னோட சொல்லுகிறேன். என் சத்துருவானவன் அதை பார்க்கும்போது வெட்கம் அவனை மூடும். என் கண்கள் அவளை காணும். என்னை வீதிகளின் சேற்றை போல மிதிக்கப்படுவாள். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. சத்துரு வெட்கப்படுவான். ஐயோ, இவனுடைய குற்றத்தை குறைய கொண்டு வந்து நான் சொன்னேன்னா இவன் என்ன சொல்றான் என்னைய பார்த்து? சத்துருவை சந்தோஷப்படாதப்பா, நான் விழுந்துட்டேன், அவ்வளவுதான், பாவத்தில் விழுந்துட்டார், ஆண்டரை விட்டு பின்வாங்கிட்டார், இதோட கதி முடிஞ்சிச்சு அப்படின்னு நினைக்கிறியா? இல்லை, என் தேவன் எனக்காய் அடிக்கப்பட்டவர், என் தேவன் எனக்காய் இரத்தம் சிந்திருக்கிறார், என் தேவன் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆகையினால நீ குற்றம் சுமத்த முடியாது. தேவனே என்னை நீதிமானாக்கி விட்டார். ஆகையினால நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். இன்னைக்கு நான் இருள இருக்க மாதிரி தெரியலாம், ஆனா என் தேவன் என் இருளை வெளிச்சமாக்குவார். கர்த்தர் என் விளக்கை ஏற்றுவார், என் இருளை வெளிச்சமாக்குவார். அவரே எனக்கு வெளிச்சமாய் இருப்பார் என்று நீங்களும் நானும் பிசாசை பார்த்து தைரியமா சொல்லணும். என்ன நீ குற்றம் சுமத்த முடியாது. நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். தேவன் தெரிந்து கொண்டவர் மேல் குற்றம் சுமத்துகிறவன் யார்? தேவனே என்னை நீதிமானாக்குறவர். அல்லேலூயா. ஆகையினாலே அருமையானவர்களே, ஆண்டவருடைய சமூகத்திலே ஒப்புக்கொடுங்கள். ஆண்டவருடைய இரத்தம் நம்மை கழுவி நம்மை சுத்திகரிக்கிறது. இலவசமாய் அவருடைய கிருபையினாலே இயேசு கிறிஸ்துவின் மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்பட்டீர்களே. ரோமர் 3
22 வசனம், 24, 25, 26 வசனங்களிலே நாம் இப்படியாய் வாசிக்கிறோம். ஆகையால் இன்றைய தினம் ஆண்டவருடைய இரத்தம் உங்களை நீதிமானாய் மாற்றட்டும். சஸ்டிபிகேஷன். இதுவரை 3 காரியங்களை பார்த்தோம். முதலாவது பாதுகாப்பு, தேவனுடைய பாதுகாப்பு. தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்? இரண்டாவதாக நாம் பார்த்தோம், சொந்த குமாரன் என்று பாராமல் அவரையே ஒப்பு கொடுத்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய தேவைகளை சந்தித்து நம்மை திருப்தியாக்குவார், பராமரிப்பார். முதலாவது பாதுகாப்பார், இரண்டாவது பராமரிப்பார் என்று பார்த்தோம். மூன்றாவது தேவன் நமக்காக பரிதபிப்பார். ஏனென்றால் சாத்தான் என் பிள்ளையை பார்த்து குற்றம் சுமத்துகிறானே என்று சொல்லி தேவன் பரிதபித்து நமக்காய் என்ன செய்வார்? நீதிமானாய் நம்மை மாற்றுவார் என்று பார்த்தோம். நான்காவதாக நம்முடைய ஆண்டவர் நம்மைக்காக பரிகரிப்பார். சான்சிபிகேஷன், நம்மை சுத்திகரித்து பரிகாரத்தை செய்வார். என்ன பரிகாரம் என்று பாருங்கள். ரோமர் 8:34. ஆக்கினைக்குள்ளாக திருக்கிறவன் யார்? ஆக்கினைக்குள்ளாக திருக்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. கண்டம் என்ன கண்டம் பண்ணி என்னை ஆக்கினைக்குள்ளாக்கி எனக்கு தண்டனை கொடுக்கணும்னு எண்ணத்தில் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறவன் யாரு? எனக்காக கிறிஸ்து மரித்திருக்கிறார். அந்த ஆண்டவர் என்னை வலது வருஷத்தில் உட்கார்ந்திருக்கிறார். உன்னதங்கள் அவரோடு கூட என்னையும் உட்கார வைக்கிறார். அவரே மரித்தும் எழுந்தும் உயிர்த்தும் இருக்கிறார். அந்த ஆண்டவர் எனக்காக இன்றைக்கும் பிதாவிடத்தில் பரிந்து பேசிக்கொண்டிருக்கிறார். ஒருவேளை சாத்தான் உங்களை எப்படி விழுங்கலாமோ, எவனை விழுங்கலாமோ என்ற வகை தேடி சுற்றி திரிகிற அந்த கட்சிக்கிற சிங்கம். ஆனால் நீங்கள் நான் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவராய் கர்த்தர் நமக்கு நன்மை செய்யும்படிக்கு, பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்கும்படிக்கு சுற்றி திரிகிற யூதா கோத்திரத்து சிங்கமாய் அவர் உங்களுக்காய் செயல்படுவார். அவர் நமக்கு நீதிமானாய் மாற்றுவார். அவரே மரித்தார், அவரே எழுந்தார். உங்களை முற்றுமுடிய ரட்சிக்கும்படிக்கு எபிரேயர் 7:25 அவர் எப்பொழுது உயிரோடு இருக்கிறவராகையால் மரித்தோருக்கும் ஜீவனுள்ளோருக்கும் தேவனாய் இருக்கும்படிக்கு அவர் மரித்தும் எழுந்தும் இருக்கிறார். வாசியுங்கள் எபிரேயர் 7:25. மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவருமாயும் இருக்கிறார். முற்றுமுடிய ரட்சிக்க அவர் மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக வேண்டுதல் செய்கிறார். நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. ரோமர் 8:34 கடைசி பகுதியை மறுபடியும் பார்ப்போம். நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கிற கிறிஸ்து உங்களுக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். 1 யோவான் 2:1 வாசிக்கிறோம். தமிழ் வேதாகமத்தில் நீதிபரர், நீதிபதி என்று எழுதியிருக்கிறது. ஆனால் ஆங்கில வேதாகமத்தில் அட்வொகேட் என்ற வார்த்தை போடப்பட்டிருக்கிறது. ஆகையினால உங்களை நீதிமானாக்குற அந்த தேவன் நீங்கள் தண்டிக்கப்படாதபடிக்கு, உங்களுக்கு கோபாக்கினை வந்து விடாதபடிக்கு அவரே ஜெபிக்கிறார். தன் சொந்த இரத்தத்தை கையில் ஏந்தி இவருக்காக நான் உயிரை கொடுத்திருக்கிறேன், ஆகையால் இந்த தண்டனையை நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், இவருக்கு இந்த தண்டனையிலிருந்து விடுதலை தாரும் என்று சொல்லி ஆண்டவர் வேண்டுதல் செய்கிறார். தேவனும் கிறிஸ்துவும் உங்களுக்காய் வேண்டுதல் செய்கிறார். அந்தபடி நம்முடைய பலவீனங்களை உதவி செய்யும்படிக்கு ஆவியானவரும் வாக்கு கடங்காத பெருமூச்சோடு உங்களுக்காக எனக்காக
வேண்டுதல் செய்கிறார். ரோமர் 8:26. ஆகையால் ஒருவனும் உங்களை தண்டிக்க முடியாது, உங்களை சீரழிக்க முடியாது. நீங்கள் யார்? தேவனுடைய கண்மணி. உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். தேவன் உங்கள் வலது பார்சத்தில் இருக்கிறார். கர்த்தரின் வலது பார்சத்தில் இருக்கிறபடியா நான் ஒரு காலம் அசைக்கப்படுவதில்லை. ஆகையால் தேவனுடைய வலது பார்சத்தில் உங்களை வைத்து அவர் பாதுகாத்து அவர் நடத்துவார். அவருடைய சமூகத்தில் ஆனந்தமும் அவருடைய வலது பார்சத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. ஆகையால் அன்பான தேவ பிள்ளையே, என்னை தண்டித்து விடுவார்களோ, எனக்கு ஏதாவது வந்து விடுமோ என்று நீங்கள் கலங்க வேண்டாம். உங்களுக்கான பரிகரிப்பை கர்த்தர் பரிகரிப்பை ஏற்கனவே செய்து முடித்து விட்டார். ஆமென். ஆமென். கடைசியாக ஒரு பாச பிணைப்பு. என்ன பாச பிணைப்பு? கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? Who shall separate us from the love of Christ? கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? மனிதன் பிரிக்க முடியுமா? பாவம் பிரிக்க முடியுமா? பணம் பிரிக்க முடியுமா? இல்லை. தேவ சமூகத்தில் ஆண்டவர் மேல் இருக்கிற அன்பை உறுதியாக்கி கொள்ளுங்கள். எத்தனை பிரச்சனைகள், எத்தனை போராட்டங்கள், மரணமானாலும் ஜீவனானாலும் வேறு எந்த சிருஷ்டியானாலும், அண்ணனோ தம்பியோ அக்காவோ வேறு யாராயிருந்தாலும், அதிகாரங்களோ தூதர்களோ வல்லமைகளோ நிகழ்காரியங்களோ வருங்காரியங்களோ எதுவாயிருந்தாலும், உபத்திரவமோ வியாகுலமோ துன்பமோ பசையோ நிர்வாணமோ நிகழ்காரியமோ வருகாரியமோ நாச மோசமோ பட்டயமோ எதுவானாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். இந்த நிச்சயம் உங்களுக்கு இருக்கா? இந்த நிச்சயத்தோடு தேவ சமூகத்திலே உங்களை அர்ப்பணியுங்கள். எல்லா பக்கமும் நெருக்கப்பட்டாலும், எல்லா பக்கத்திலும் அடிக்கப்பட்டாலும் உங்களை ஒருவனும் ஒன்று செய்துவிட முடியாது. ஏனென்றால் 37ஆம் வசனம் சொல்லுகிறது, ரோமர் 8:37, இவை எல்லாவற்றிலேயும் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்கிறவர்களாயிருக்கிறோமே. முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களாயிருக்கிறோமே. ஆமென். ஆமென். ஆகையால் என் தேவனுடைய கரத்திலே என்னை நான் அர்ப்பணிப்பேன். ஒரு முழுமையான வெற்றியை, ஒரு முற்றிலுமான ஜெயத்தை இப்பொழுது நான் பெற்றுக்கொள்வேன் என்று ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை பார்க்கிறார். 5 விதமான கேள்விகள். முதலாவது, தேவ சமூகத்திலே நம்முடைய வாழ்க்கையை பாதுகாக்கிறார். இரண்டாவது, நம்முடைய தேவைகளெல்லாம் சந்தித்து நம்மை பராமரிக்கிறார். மூன்றாவது, நம்முடைய குற்றங்களை பிசாசு காட்டி நம்மை குற்றப்படுத்தும் போது அவைகளெல்லாம் எடுத்து ஆணியடித்து நம்மை நீதிமானாக்கி நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பரிகரிப்பை, பரிதவிப்பை, ஒரு சுத்திகரிப்பை கர்த்தர் நம் வாழ்க்கையிலே செய்கிறார். நான்காவதாக, தேவனாய கர்த்தர் நம்மை ஆக்கினைக்குள்ளாக திருக்கிறவன் யார்? அவரே நமக்காக ஜெபம் பண்ணி நம்மை சுத்திகரித்து பிசாசினுடைய கண்ணிகளுக்கு விளக்குகிறார். கடைசியாக ஆண்டவர் நம்மளோட வாழ்க்கையிலே வெற்றி சிறக்க பண்ணி அந்த வெற்றியினாலே அவரோடு கூட பாசத்திலே பிணைத்து தேவனுக்காக வாழ உதவி செய்கிறார். ஆமென். ஆமென். ஆகையால் நம்மில் அன்புக்குரியவராலே முற்றிலும் ஜெயம் கொள்கிறவர்களாயிருக்கிறோமே. தேவ அன்பு நம்மை நெருக்கி ஏவுகிறது. அர்ப்பணிப்போமா? ஆண்டவரிடத்தில் ஜெபிப்போமா? ஜெபிப்போம். வேதனை நெருக்கும் இன்னல்கள் இடர்கள் எதுவும் பிரிக்காது. வேதனை நெருக்கும் இன்னல்கள் இடர்கள் எதுவும் பிரிக்காது. வெற்றி வேந்தன் என் இயேசுவின் அன்பால் முற்றிலும் ஜெயம் பெறுவேன். வெற்றி
வெற்றி வேந்தன் என் இயேசுவின் அன்பால் முற்றிலும் ஜெயம் பெறுவேன். நிகழ்கின்ற காலமோ வருகின்ற காலமோ, நிகழ்கின்ற காலமோ வருகின்ற காலமோ, வாழ்வோ சாவோ வல்ல தூதரோ பிரிக்கவே முடியாது. வாழ்வோ சாவோ வல்ல தூதரோ பிரிக்கவே முடியாது. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையே முன்னா உலகமே பின்னா, சிலுவையே முன்னா உலகமே பின்னா. இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்னும் விடுதலை, இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்னும் விடுதலை. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். ஆமாண்டவரே, அப்படியே நம்ம அர்ப்பணிப்போமா? தேவ பிள்ளையே, தேவன் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். உன்னை ஒருவனும் குற்றம் சுமத்த முடியாது. தேவன் உனக்காய் இரத்தத்தை சிந்திருக்கிறார். இப்பொழுதும் உனக்காய் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். ஒருவனும் உன்னை ஆக்கினைக்குள்ளே தீர்க்க முடியாது. ஏனென்றால் தேவனே நீதிமானாக்குறவர், அவரே உங்களுக்காய் பரிந்து பேசுகிறவர், சொந்த குமாரனையே ஒப்பு கொடுத்தவர். அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறார். தேவன் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். உங்களுக்காக வழக்காடுகிறார். உங்களுக்காக அவர் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறார். ஆகையால் உங்களுக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? கர்த்தர் நமது பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? அருமையானவர்களே, கர்த்தர் உங்களுக்காக தன் ஒரே பேரான குமாரனையே கொடுத்தாரே. உங்கள் தேவைகளை சந்திக்காமல் விட்டு விடுவாரா? உங்களுக்கு நன்மை செய்யாமல் இருந்து விடுவாரா? நீங்கள் அக்கினியில் இருந்து தப்புவிக்கப்பட்ட கொல்லி அல்லவா? அவர் உங்களுக்காக சகலத்தையும் செய்வார். உங்களுடைய தேவைகளை சந்திப்பார். உங்கள் குறைவுகளை நிறைவாக்குவா. உங்களுடைய காரியங்களை பொறுப்படுத்திக் கொள்ளுவா. கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் ஆண்டவரே? இங்க இருக்கக்கூடிய ஆண்டவரே, காணொளி காட்சியின் மூலமாய் இதை கண்டுகொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நீர் மேன்மையாய் உயர்த்துவீராக. உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் கையெழுத்தை குலைத்து போடுவீராக. உம்முடைய பிள்ளைகளை வெற்றி சிறக்க பண்ணுவீராக. இவை எல்லாவற்றிலேயும் நாங்கள் முற்றிலும் ஜெயம் கொள்கிறோமாய் இருக்கிறோம் என்று சொன்ன அந்த ஜெயத்தை ஒவ்வொரு மகனுக்கும் மகளுக்கும் இயேசுவின் நாமத்தில் நீ கட்டளையிடுவீராக. உம்மால் கூடும், எல்லாம் கூடும். நீ ஒரு வார்த்தை சொன்னால் போதும். தகப்பனே, என் பிள்ளைகள் வாழ்க்கையிலே அன்பையும் பாசத்தையும் ஆண்டவரே தகப்பனே எல்லா விதமான அந்த தேவைகளையும் நீ கொடுத்து நீர் ஆசீர்வதியும். உம்முடைய இரக்கமுள்ள கிருபைக்கு ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறேன். வாழ்ந்திருப்பார்களாக, சுகித்திருப்பார்களாக, கர்த்தருக்குள் செலுத்திருப்பார்களாக. துதிகன மகிமையெல்லாம் உமக்கு செலுத்துகிறேன். மறுபடியுமாய் இந்த தந்தையர் தினத்திலே ஆண்டவரே, தேவன் எங்களுக்கு தகப்பனாய் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். எங்களை நடத்தும், எங்களை பாதுகாத்தும். துதிகன மகிமையெல்லாம் உமக்கு செலுத்தி இரட்சகரும் ராஜனுமாகிய கிறிஸ்து இயேசுவின் ஈடிணையற்ற நாமத்தில் மிகுந்த தாழ்மையோடு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்நியோட ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலமும் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.